தமிழ் VIP 2K நேயர்களுக்கு வணக்கம். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இல்லை என்று செய்தி கேட்டு மனசுக்கு அவ்வளவு வருத்தமாக உள்ளது. கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு சென்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் சூர்யா அவர்கள். பெரியண்ணா ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 8 to 10 நாள் வரைக்கும் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஒவ்வொரு நாளும் சகோதர அன்போடு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பழகினார். முதல் நாள் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூப்பிட்டார். ஒரு வேண்டுதல், அப்பாக்காக 8 வருடம் நான்வெஜ் சாப்பிடாமல் நான் இருக்கிறேன். ஒரு வார்த்தை உரிமையோடு சொல்லி திட்டி வந்து அவர் பிளேட்டில் எடுத்து என்னை சாப்பிட வைத்தார். ஒரு பிடி. நீ நடிக்கிற, உடம்புல சத்து வேணும், வேற ஏதாவது வேண்டுதல் வேணா வச்சுக்கோ, நீ இதை சாப்பிட்டுதான் ஆக வேண்டும். கட்டாயப்படுத்தி அவர் பிளேட்டில் இருந்து எனக்கு ஊட்டி விட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜயகாந்த் சூர்யாவை அப்படி பார்த்துக்கிட்டாரு. சூர்யா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் துக்கம் தாங்காமல் கண் கலங்கி பேசிக் கொண்டிருந்தார். டான்ஸ் மாஸ்டரை கூப்பிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வைங்க சொல்லுவாரு. நல்லா டான்ஸ் ஆட சொல்லுவாரு. அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர் கிட்ட அப்படி சொல்லுவாரு. 8 நாள் அவரை பிரமித்து தான் பார்த்து இருக்க. நட்சத்திரம் என்றாலே விலகிதான் இருப்பாருங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லாரையும் பக்கத்துல தான் வச்சிருப்பாரு. எப்ப வேணுமானாலும் அவர்கிட்ட போய் பேசலாம். அவரை அணுகுறத ரொம்ப ஈஸி. எங்க வேண்டுமானாலும் அவர்கிட்ட சாதாரணமா பேசலாம். கார்கில் ஃபங்க்ஷன் போனதற்கும் மலேசியா சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி போன ஆகட்டும், ஒவ்வொரு நாளும் அவர் பண்ண விஷயத்தில் அவர் துணிச்சலை பார்த்து அசந்துதான் போயிருக்கிறேன். அவரை நேரில சந்தித்து உட்காந்து பேச முடியல என்று ஒரு வருத்தம் இருக்குது சூர்யாவிற்கு. இன்னொருத்தர் கிடையாது அவரை மாதிரி. இறுதி அஞ்சலில அவரோட முகத்தை என்னால பார்க்க முடியல. ஈடு இழப்பு செய்ய முடியாத பேரிழப்பு தான். எனக்கு பெரியவங்களை இழக்கிறது ஒரு துயரமான விஷயம். அண்ணனோட இழப்பு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அவர் குடும்பத்தாருக்கும் அவர் சொந்தங்களுக்கும் அவர் தொண்டர்களுக்கும் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். அண்ணனோட ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவனை வேண்டுகிறேன். இவ்வாறு சூர்யா கூறினார்.